பியூஸ் பிராண்ட்ல இருந்து என்னோட ஒரு ஃபேவரட் ப்ராடக்ட் போமோகிரானட் பிரைட்னிங் பாடி வாஷ். ஸோ ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான டெய்லி பெஸ்ட் கிளென்சிங் பாடி வாஷ். அண்ட் இந்த பாடி வாஷோட ஷார்ட் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 525 rupees ஃபார் 750 ml. ஸோ நான் வந்து இது டிஸ்கவுண்ட் டைம்ல ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன். மிந்த்ரால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல போச்சு ஒரு தடவை. ஸோ அந்த மாதிரி நான் வந்து 2 பாட்டில் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு பாட்டில் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது என்னோட செகண்ட் பாட்டில், இதுவுமே வந்து ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ நான் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டில் நான் ஃபினிஷ் பண்றதுக்கே வந்து எனக்கு 5 months கிட்ட டைம் எடுத்தது. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு ஆஃபர் டைம்ல வாங்கும் போது. ஸோ சோப் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பாடி வாஷ் தான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அட் த சேம் டைம் பாடி வாஷ் வந்து உங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை அவுட் ஆக்காது. கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜெல் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ கலர்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோமிங் கெப்பாசிட்டி வந்து மீடியமாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக ஃபோமும் வராது, லைக் மைல்ட் ஃபோமும் கிடையாது, மாடரேட்டான ஒரு ஃபோமிங் கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி அண்ட் ஃப்ளோரல் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரோஸ் அண்ட் பொமோகிரானேட்டோட ஒரு எக்ஸாக்ட் ஃப்ராக்ரன்ஸ் வரும். பட் ரொம்ப ஹெவியாக இருக்காது. நீங்கள் குளிச்சு முடிச்ச உடனே அந்த ஃப்ராக்ரன்ஸுமே போயிடுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாடி வாஷ் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கு. ஏன்னா இது கண்ணுக்குள்ள போச்சுன்னா எரியுது. ஸோ இந்த பாடி வாஷ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அடல்ட்ஸ் யூஸ் பண்ற பாடி வாஷ் தான். ஸோ நியூ பார்ன் பேபிஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பெனிஃபிட்ஸ்ல என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி வாஷ் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் 0% paraben ஃப்ரீ. அண்ட் நெக்ஸ்ட் ரோஸ், கிளிசரின் அண்ட் போமோகிரானேட். ஸோ இது மூணுமே உங்க ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் அண்ட் க்ளோயிங்காகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா இது வந்து ஒரு பிரைட்னிங் பாடி வாஷ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பாடி வாஷ் வந்து லைக் ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்காது. அட் த சேம் டைம் உங்க ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரையும் ஆக்காது, ஒரு மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் இருக்கு அண்ட் உங்களுக்கு அந்த பாடி ஆக்னே இருக்கு, பாடி ஆர்டர் இருக்கு, அந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமுமே இந்த பாடி வாஷ் வந்து சரி பண்ணல ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு பாடி ஆக்னியை ட்ரீட் பண்ணணும், பாடி ஆர்டரை ட்ரீட் பண்ணணும் அண்ட் ஸ்கின்ல இருக்கிற டேனை ட்ரீட் பண்ணணும்னா நீங்க AHA BHA பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பாடி வாஷ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மலா நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி லைக் இவங்க கிளைம் பண்ண மாதிரி இது ஸ்கின்னை வந்து பிரைட்டன் கூட பண்ணாது. கிட்டத்தட்ட இந்த பாடி வாஷ் நான் 6 months plus யூஸ் பண்ணிட்டேன். என்னோட ஸ்கின் டோன் அப்படியே தான் இருக்கு. ஸோ எந்த டேனும் ரிமூவ் ஆகல. ஸோ பாடியில வர ஆக்னி கூட அந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணல, பாடி ஆர்டரும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இது வந்து நார்மலா நீங்க வந்து சோப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா அதை வச்சுக்கலாம். பட் ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ்லாம் இந்த பாடி வாஷ்ல இருந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்களோட பாடியை க்ளோயிங்கா பிரைட்னிங்கா வச்சுக்கணும்னா நீங்க வந்து லைக் இந்த பாடி வாஷை ஒரு 3 days AHA BHA பாடி வாஷ் ஏதாவது ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு மற்ற ஒரு 3 days யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைக் பாடி லோஷன் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேபி உங்களோட டேன் ரிமூவ் ஆகி உங்க பாடி வந்து லைக் பிரைட்டன் ஆகலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ரெகுலர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.